ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பேன் கார்டு இது எதுவுமே இப்போ வேலிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வேலிட் இல்லைன்னா, நீங்கள் சிட்டிசனாக இல்லையான்றதுக்கு வேலிட் இல்லைன்றாங்க. பட் இது எப்போ செல்லுன்றாங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டிக்காக தான் இது வேலிடுன்றாங்க. குழப்பமாக இருக்குங்களே, எனக்கு தான் குழப்பமாக இருக்குது. அப்போ எது நம்மளோட சிட்டிசனுக்கு ஷிப்பை ஏற்றுக்கிற மாதிரி ப்ரூவ்ஸ்னால் இந்த சிட்டிசன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிட்டிசன் சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தோன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இந்த மாதிரி உள்ளது தான் வேலிடு. ஸோ இதுதான் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இல்லையன்றதை எலிஜிபிள்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஏன்டா எங்களுக்கு ஆதார் எடு இது எடுன்ட்டு சொல்லி லைனில் நிற்க வச்சிங்க, வெயிலில் நிற்க வச்சிங்க, மலையில் நிற்க வச்சிங்கன்னு தானே எனக்கும் அதே கேள்வி தான் இருக்குது. புதுசாக ரூல்ஸ் கொண்டு வராங்க, அப்புறம் அவங்களே மாற்றிக்கிறாங்க, நம்மளை ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நியாயன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்